சீக்கிரம் வா. எப்படி என் ரூம்குள்ள வந்த? யாரும் உன்னை பார்க்கலையா? நான் இப்ப போயாகணும். வந்தனா, இந்த நேரத்துல நீங்க அங்கித் ரூம்ல என்ன பண்றீங்க? அண்ணி, அது என் கால் ரொம்ப வலிக்குது. நான் பார்த்தப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ அன்கித் மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தான். அதனால அவன் கிட்ட இருந்து மெடிசன் வாங்கறதுக்காக அவன் ரூமுக்கு போனேன். அம்மா, நான் வெளியே போறேன். பிரக்யா, நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? காயத்ரி, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. எனவே உனக்கு என் கிஃப்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன? ஒன்னு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? அம்மா, டவல் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? அட, என் கைய விடு. யாராச்சும் வந்துருவாங்க. வரட்டும். இல்ல, என் கைய விடு. கைய விடு. சரியான பைத்தியம். நான் டவல் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நைனா, இங்க என்ன பண்ற? எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துதா? உங்க ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, இங்க ரொம்ப சூடா இருக்கு.
அங்கித், உங்களை நான் எப்போ முதல் முறையா பார்த்தேனோ அப்பவே உங்களை பிடிச்சிடுச்சு. உங்களை பார்த்ததுல இருந்து என் தூக்கமே போயிடுச்சு. எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ற? போங்கிறது போன்னு சொன்ன. நீ என்ன பண்ற? போங்கிறது. அங்கித், அங்கித், என்னாச்சுமா? எதுக்கு கத்துறீங்க? நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுக்கம் இல்லாதவனே, வாய மூடு. நைனாவை என்னடா பண்ண? உன்ன நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை மரியாதையா உண்மையா சொல்லிடு. நைனாவை நீ என்ன பண்ணன்னு சொல்லு. சொல்லுடா, நீ நைனாவை என்ன பண்ண? அம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணலையா? இங்க பாரு ஆதாரத்தை. ஆண்டி, ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிடுச்சுன்னா அங்கித் என்கிட்ட எப்படி? அங்கித் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏன் வேற யாரோ பண்ணணும்? அங்கித்தே உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். அவன் செஞ்ச தப்ப அவனே சரி பண்ணுவான். உனக்கும் என் பையன் அங்கித்க்கும் இங்க இந்த வீட்லயே கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். பிரக்யாமா சொல்லு. என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? இந்த பழக்கம் உங்களுக்கு எப்பல இருந்து வந்தது? இதுவா? ஆமா, நான் குடிக்கிறேன். இது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. எனிவே காயத்ரி, புருஷனுக்கு தெரியாம அவன் பொண்டாட்டி, அவளை விட வயசுல ஒரு சின்ன பையன் கூட தொடர்புல இருக்கிறது பெரிய தப்பு. அப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் குடிக்காம என்ன பண்ணுவான்? எங்க தப்பு நடந்துச்சு காயத்ரி? ஏன் இப்படி பண்ண? ஏன் என்னை ஏமாத்தின? காயத்ரி, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இங்கிருந்து போன்னு சொன்னேன். போ, உன் லவர்கிட்டயே போ, கிளம்பு. இரு. எப்படி நீ அவன்கிட்ட போவ? உன்னோட லவர் பேர் என்ன? அன்கிட். அவன் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்போ நீ இங்க இருக்க போறியா இல்ல தெருவுக்கு போக போறியா?
ஒரு சாதாரண மனுஷனை நீ முட்டாளாக்கிட்டல. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ண உன்னை என்ன பண்றேன்னு உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா, நான் தம்பி ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் நேத்து நைட்ல இருந்து அவனை பார்க்கவே இல்ல. அம்மா நான் எங்க இருக்கேன்? என்ன இதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டியா? யார? உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். சொல்ல. காயத்ரி, இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான். எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, நைனா கூட. என்ன பண்றது இப்போ? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்குது? இவங்களாம் நம்மள நிம்மதியாவே வாழவே விட மாட்டாங்க. இப்ப என்னோட புருஷனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற ஒரே வழி அதுதான். சரி, நீ தயாராரு, நான் உன்னை பிக்கப் பண்ண வருவேன். எனக்கும் இதை தவிர வேற ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல. சரி, உனக்காக நான் காத்திருப்பேன். நான் வெளியில தான் இருக்கேன். வெளியில வா. சரி, நான் வெளியில வரேன். நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னுடைய எல்லைய மீறிட்டு வந்திருக்க. நீ இவ மேல வச்சிருக்க ஆசையில கண்மூடித்தனமா உறவுகளோட மதிப்பையே நீ கொச்சப்படுத்திட்ட.
சீ, தூ. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்ல. உன் பைத்தியக்காரத்தனத்தால நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா? இவனுக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரே வயசு தானே. ஆனா நீ இவனை கல்யாணம் பண்ணி புருஷனாக்கி இருக்க. சீ. அம்மா, இது ரொம்ப நல்லாவே நடக்குதுல்ல? நீங்க செஞ்சதை நினைச்சு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, எங்க எல்லாருக்குமே தான். கல்யாணங்கிற ஒரு பவித்திரமான உறவையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களை என் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கற்பனையில கூட நினைக்கல நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு. இவங்க நமக்கு அம்மா மாதிரி. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தோணவே இல்லையாடா? அவ வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு காயத்ரிக்கு உரிமை இருக்கு. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அவன் மேல ஆசை வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ இன்னும் என்னோட ஒய்ஃப் தான். கணவன் மனைவிங்கிற உறவையே நீ அசிங்கப்படுத்திட்ட. நீங்க இன்னும் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இனி நான் உங்க ஒய்ஃப் இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நீங்க கட்டின தாலிய அங்கேயே கழட்டி வச்சுட்டேன். ஒருவேளை அப்பா இந்த தப்பு பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வெளியில யார் கூடவோ சந்தோஷமா இருந்து அவங்களுக்காக நீங்க இப்ப பண்ண மாதிரி உங்களை தனியா தவிக்க விட்டுருந்தாருனா நீங்க பொறுத்திருப்பீங்களா? இல்ல, இதே வேற யாராவது தப்பு பண்ணியிருந்தா வாய்க்கு வந்தபடி அவங்கள என்னெல்லாம் குறை சொல்றோம். ஆனா அந்த தப்ப நீங்களே பண்றப்ப உரிமை அது இதுன்னு காரணம் சொல்றீங்க. நீங்க ஒரு சுயநலவாதி. நீங்க பண்ணிருக்கிறது காதலுக்கான அடையாளம் இல்ல, பாவத்துக்கான அடையாளம். நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியம் இருக்கே, அது படத்துல கூட நடக்காது. இது நிஜம் இல்ல. உங்க 2 பேரோட மூளையும் மழுங்கிருச்சு. நீங்க 2 பேரும் சொந்தங்களையும் உறவுகளையும் மொத்தமா அழிச்சு இல்லாம பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. வெக்கமா இல்ல? காயத்ரி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க உறவுகளை மீறிட்டீங்க. ஆனா மறந்துடாத, இந்த சொசைட்டிக்குன்னு சில பிரின்சிபல் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகியும் நீ திரும்பவும் கல்யாணம் பண்ணிருக்க. சட்டவிரோதமான உங்க உறவை பத்தியும் அதுக்கான ஆதாரத்தையும் நான் போலீஸ் கிட்ட எல்லாமே கொடுத்துட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கோர்ட் டிசைட் பண்ணும். நாங்கள் என்கொயரி கண்டக்ட் பண்ண வந்திருக்கோம்.